வியட்நாமை சேர்ந்த ஒரு ஆட்டோமோட்டிவ் மேனுஃபேக்சரர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து அவங்களோட முத்திரையை பதிக்க வந்திருக்காங்க. அந்த ஆட்டோமோட்டிவ் கம்பெனி பேர் தான் வின்ஃபாஸ்ட். நிறைய பேர் ஆன்லைனில் வந்து அந்த பிராண்டை பற்றி பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இந்தியாவில் வின்ஃபாஸ்டோட அந்த மேனுஃபேக்சரிங் பிளான்ட் வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. 2024 கிராஜுவலாக அங்கே ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. அண்ட் சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா பழைய ஃபோர்ட் இல்லையா செங்கல்பட்டில் அங்கே வந்து வின்ஃபாஸ்டோட அசம்பிளி பிளான்ட்டை வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வியட்நாமோட அந்த ஆட்டோமோட்டிவ் கம்பெனி வந்து தமிழ்நாட்டில் அவங்களுடைய முத்திரையை வந்து பதிச்சிருக்கிறாங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு தான் நான் வந்து ஒரு விஷயத்தை நோட் பண்ணேன். தேனாம்பேட்டையிலேருந்து டுவர்ட்ஸ் நந்தனம் போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா வின்ஃபாஸ்டோட ஷோரூமானதை வந்து பில்ட் பண்ணியிருக்கிறாங்க. எக்ஸாக்டாக லொகேஷன் சொல்லணும்னா தேனாம்பேட்டை வால்வோ ஷோரூமுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வின்ஃபாஸ்டோட ஷோரூம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பட் கார்ஸ்லாம் வந்து இன்னும் டிஸ்பிளேக்கு வந்து ரெடி பண்ணல. பட் இந்த மந்த் எண்ட் இல்லைனா வந்து நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்டிங்கில் வந்து அங்கே கார்ஸ் வந்து டிஸ்பிளேக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். ஸோ இப்போ இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வின்ஃபாஸ்ட்லேருந்து ரெண்டு மாடல்ஸ் தான் வந்து இனிஷியலாக லான்ச் பண்ண போகிறாங்க. தட் இஸ் VF6 அண்ட் VF7 சொல்லிட்டு. VF6 வந்து பாத்தீங்கன்னா ஒரு காம்பாக்ட் SUV தான். இது வந்து ஒரு சிங்கிள் மோட்டார் செட்டப்ல தான் வரப்போகுது. ஸோ வின்ஃபாஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து எலக்ட்ரிக் கார்ஸ் தான் வந்து உங்களுக்கு லான்ச் ஆக போகுது அண்ட் SUVs தான் வந்து லான்ச் ஆக போகுது. ஸோ VF6 வந்து ஒரு காம்பாக்ட் SUV கேட்டகரியில் வந்து லான்ச் பண்ண போறாங்க. கொஞ்சம் ஸ்மாலரா இருக்கும். VF7 அப்படிங்கிறது வந்து ஒரு மிட் சைஸ் SUV கேட்டகரியில் வந்து லான்ச் பண்ண போறாங்க. VF6 மாடலோட அந்த பேட்டரி கெபாசிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா 59.6 கிலோவாட் பேட்டரி பேக் வந்து கொடுத்துருக்காங்க. 201 bhp அண்ட் 310 Nm ஆஃப் பீக் டார்க் வந்து அந்த மோட்டர் ப்ரொடியூஸ் பண்ண போகுது. அது வந்து ஒரு சிங்கிள் மோட்டர் செட்டப்ல தான் உங்களுக்கு லான்ச் ஆக போகுது. அண்ட் VF7 சொல்லக்கூடியது அதாவது அதோட எல்டர் சிப்ளிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிட் சைஸ் SUV கேட்டகரியில் வரப்போகுது. ஒரு பெரிய காரா இருக்க போகுது. அந்த வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா எய்தர் சிங்கிள் மோட்டர் செட்டப் இருக்கு ஆர்எல்ஸ் டியூவல் மோட்டர் செட்டப்லயுமே நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். VF6 இருக்கட்டும் VF7 இருக்கட்டும் ரெண்டு மாடலுக்குமே வந்து பாத்தீங்கன்னா லெவல் 2 ADAS அப்படிங்கிறது வந்து மேண்டேட்டரியா கொடுத்துருவாங்க. அண்ட் அப்டேட்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து OTA அப்டேட்ஸ் தான் வந்து அவங்க ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வின்ஃபாஸ்டோட இந்த VF6 மாடல் வந்து பாத்தீங்கன்னா மஹிந்திராவோட BE6ஓட டைரக்ட் காம்படிட்டர்னு நம்ம சொல்லலாம். மோர் ஓவர் ரெண்டு வெஹிக்கிளுமே அந்த சைஸ் வைஸ் வந்து சேமா தான் இருக்க போகுது. அண்ட் VF7 அப்படிங்கிற மாடல் வந்து பாத்தீங்கன்னா ஆரியர் EV XEV 9e அந்த ஒரு கேட்டகரியில வந்து லான்ச் பண்ண போறாங்க. இப்போதைக்கு எலக்ட்ரிக் SUV கேட்டகரியில வந்து லீட் பண்ணிட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மகேந்திரா தான். இப்போ லேட்டஸ்டா லான்ச் இருக்கக்கூடிய BE6 இருக்கட்டும் இல்ல XEV 9e இருக்கட்டும் நல்ல புக்கிங்ஸ் நல்ல சேல்ஸ் வந்து போயிட்டு இருக்கு.